ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ருசியான மணமான சாம்பார் பொடி வீட்டில் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சாம்பார் பொடி எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கடைகளில் பேக்கெட்டுகளில் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட இது போல் வீட்டிலே அரைச்சி செஞ்சு பாருங்கள். 6 மாதம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். வீட்டில் ஒரு ஆரோக்கியமான சமையல் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோஸ் ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. சாம்பார் செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேங்க. அடுத்து காரத்துக்காக காய்ந்த மிளகாய் ஒரு 150 கிராம் எடுக்க போகிறேன். முதல்ல நாட்டு மிளகாய் நான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதோட 50 கிராம் காஷ்மீர் மிளகாயும் அளந்து எடுத்துருக்கேங்க. காஷ்மீர் மிளகாய் சேர்க்கும்போது பொடி நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே நேரத்தில் காரமும் கம்மியாக இருக்கும். சின்ன குழந்தைங்க இருக்குது வீட்டில், சாம்பார் கொஞ்சம் காரம் நார்மலாக இருக்குங்க. இந்த மாதிரி பொடி அரைச்சிங்கன்னா நான் 150 கிராம் காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதே அளவு பச்சரிசி 50 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசி கூட 50 கிராம் எடுத்துக்கலாம். ஆனால் பச்சரிசியில் அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். 50 கிராம் மிளகு எடுத்துக்கோங்க. அதே 50 கிராம் சீரகம் எடுத்துக்கலாம். அடுத்து இதோட ஒரு 20 கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் அதிகமாக சேர்க்கக்கூடாது, கசப்பு தன்மை எடுக்கும். அதே 20 கிராம் கடுகு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 15லேருந்து ஒரு 20 கிராம் வரைக்கும் பெருங்காயம் எடுத்துக்கலாங்க. நான் கட்டி பெருங்காயம் ஒரு 15 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நல்ல வாசனையாகவும் இருக்கும். நல்ல சாம்பார் சாப்பிட்ட பிறகு நல்லா ஜீரணமாகுங்க. கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்கணும். அடுத்து 2 கிழங்கு மஞ்சள் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி 2 எடுத்தால் போதும். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு நல்லா காய்ந்த கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை கருவேப்பிலையாக இருந்தாலும் ஒரு கைப்பிடி அளவு இது போல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளந்து எடுத்த எல்லா பொருளையும் வெயிலில் 2 நாள் நல்லா காய வச்சு கூட மிஷினில் கொடுத்து அரைக்கலாங்க. வெயிலில் காய வைக்க முடியாதவங்க இது போல் கடாயில் இது போல் நல்லா வறுத்து எடுத்து இது போல் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். அடுத்து மல்லி பார்த்திங்கன்னா கடையில் வாங்கும்போது இந்த மாதிரி பெரிய சைஸ் மல்லியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தாங்க தூள் நல்லா உபரியாகவும் வரும், நல்லா வாசனையாக சுவையாகவும் இருக்கும். மல்லி நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்தா போதுங்க. ஸ்டவ்வை கண்டிப்பாக மிதமான தீயிலே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இப்போ சுத்தமான ஈரப்பதம் இல்லாத பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கோங்க. வறுத்த பிறகு இது நல்லா ஆறட்டும். அடுத்து 150 கிராம் காய்ந்த மிளகாவை மிதமான தீயில் கருகாத அளவுக்கு வறுத்துக்கோங்க. மிளகாய் வறுக்கும்போது நெடி வராமல் இருக்க கல் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்துகிட்டே இருங்க. அப்படியே விட்டிங்கன்னா மிளகாயெல்லாம் கருகி போயிடும், பொடி கசப்பு தன்மை எடுக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா இது எல்லாம் நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்து எடுத்த பிறகு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதே கடாயில் 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். மெஷரிங் கப்பில் இதோட அளவு 1/4 கப் அளவுக்கு இருக்குங்க. பாருங்கள், இது நல்லா ஒரு கைப்பிடி அளவு இருக்கும். இதையும் மிதமான சூடில் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு ஓரளவுக்கு வறுத்த பிறகு எடுத்து வச்சுருக்க 50 கிராம் துவரம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதுவும் 1/4 கப் அளவு இருக்கும். இதோடு எடுத்து வச்சுருக்க 50 கிராம் பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். இதோட அளவும் சரியாக மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவு இருக்குங்க. மிதமான சூடில் அரிசி நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்ட பிறகு பாருங்கள் நல்லா வெள்ளை நிறத்தில் மாறி வந்திருக்கும். கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் நல்லா லேசாக வறுபட்டு கலர் மாதிரி இருக்குது. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து 50 கிராம் மிளகு எடுத்திருக்கோம். இது ஒரு 1/3 கப் அளவு இருக்குங்க மெஷரிங் கப்பில். மிளகு வெயிட் கம்மியாக இருக்குன்றதுனால குவான்டிட்டி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இதோட அளவு 1/3 கப் அளவு இருக்குங்க. அடுத்து அதே 50 கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கோம். இதுவும் மெஷரிங் கப்பில் 1/3 கப் அளவுக்கு நல்லா தலைமுங்கிற அளவுக்கு இருக்குங்க. இது நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்தா போதும், சீரகம்லாம் கருகிடக்கூடாது. இது வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். மிதமான சூட்டில் இதையும் வறுத்து எடுத்து இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், இதுவும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. 20 கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கோம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். வெந்தயம் இந்த அளவுக்கு லேசாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு இதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாம். வெந்தயம் கருகிடக்கூடாது. அடுத்து அதே 20 கிராம் கடுகு எடுத்திருக்கோம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இதுவும் நல்லா பொரிகிற அளவுக்கு மிதமான சூட்டில் வறுத்துக்குவோங்க. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இது நல்லா கலர் மாறிச்சு, நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் கட்டி பெருங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. மிதமான சூட்டில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்துகிட்டே இருங்க. இது லேசாக உப்பி வர ஆரம்பிக்கும்.
பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி வறுபட்ட பிறகு சலசலன்னு ஆன பிறகு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவு நான் காய்ந்த கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் லேசாக வறுத்துட்டு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இது நல்லா கிறிஸ்பியாக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து இதே கடாயில் எடுத்து வச்சுருக்க விரலி மஞ்சளையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் இல்லாதவங்க ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி. இது லேசாக சூடாகிற வரைக்கும் வறுத்தாலே போதுமானதுங்க. இதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம எல்லா பொருட்களையும் வறுத்து எடுத்தாச்சு. தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சாச்சு. மிக்சியில் அரைக்க விருப்பம் இருக்கிறவங்க மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி மஞ்சளை மட்டும் நல்லா பொடியாக தட்டி எடுத்து மிக்சியில் அரைச்சிக்குவோங்க. மிக்சியில் அரைக்கிறவங்களா இருந்தால் நான் மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறேங்க. மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். பாருங்கள், நான் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துருக்கேன். பாருங்கள், பொடி எவ்வளோ நல்லா மணமாக இருக்குது. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. காஷ்மீரி மிளகாய் சேர்த்ததுனால காரம் நார்மலாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் இந்த மாதிரி பொடி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் இந்த தூள் காய வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா மணமாக இருக்குங்க. இது ஒரு சுத்தமான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈரம் படாத டீஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணுங்கள். 6 மாதம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்குங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.